அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VS சுரேஷ், மதுரையிலிருந்து பேசுகிறேன். இன்றைய செய்தித்தாளில் ஒரு அரசு சமூகத்தை துண்டாடும் அரசியல் தமிழகத்தில் எடுபடாது என்று. அரசியலில் ஜாதியையும் சமூகத்தையும் இணைத்து அரசியல் செய்வது யார்? திருட்டு திராவிட ஆட்சியா அல்லது எங்களது பாரதிய ஜனதா கட்சியா? நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தை இதற்கு முன்னால் சீண்டி விட்டது யார்? உங்களது கட்சியை சேர்ந்த உங்களது MP நவாஸ்கனி. அவர் அன்று நான் ஆடு வெட்டுவேன், கோழி வெட்டுவேன், பிரியாணி சாப்பிட வேண்டும் மலை மீது ஏறி நாடகம் போடவில்லை என்றால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது என்பது எங்களது உரிமை. அந்த உரிமையை பறிக்க நீங்கள் யார்? ஒரு மாநில முதல்வர் அனைத்து சமுதாயத்திற்கும், அனைத்து ஜாதிக்கும், அனைத்து மதத்திற்கும் பொதுவானவர். ஆனால் இதுவரை நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், ஏதாவது ஒரு இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறீர்களா? இதுவரை இல்லை. அப்படியானால் நீங்க இந்துக்கள் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை என்று அறைகூறுவீர்கள். பார்க்கலாம். ஓட்டு மட்டும் இந்துக்கள் ஓட்டு வேண்டும். நாங்கள் எப்படியாவது மக்களை ஊழல்வாதிகளாக மாற்றி ஓட்டுக்கு 300 கொடுப்போம், 500 கொடுப்போம் என்று கொடுத்து ஓட்டை வாங்கி விட வேண்டும். ஆனால் உங்களுக்கு மத ரீதியாக பார்க்கும் பொழுது இந்துக்கள் தேவையில்லை. ஆனால் தங்கள் மனைவி மட்டும் கோயில் விழா சென்று கும்பாபிஷேகம் நடத்தலாம். இது எந்த விதத்தில் நியாயம்? திரு முதல்வர் அவர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வன்முறையை தூண்டுவது யார்? பாரதிய ஜனதா கட்சியா அல்லது நீங்களா? ஒவ்வொரு காலகட்டத்திலும் தங்கள் கூட்டணியை சேர்ந்தவர்கள் வன்முறை தூண்டும் விதமாக தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஏதாவது ஒரு ஊழல் செய்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டும் பொழுதெல்லாம் இந்துக்களை தவறான வழிக்கு திசை திருப்புகிறீர்கள். இது ஒரு சாதாரண காட்சி.